முட்ல வாங்க. நல்லா பாடுற. முட்டிருக்கீங்க. பாண்டியன் தவறுதலா சீதா வீட்டுக்கு போய் அவரை பொண்ணு பார்க்குற காட்சியெல்லாம் ஒரு கிராமத்தில் பொண்ணு பார்க்குற சம்பிரதாயம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப யதார்த்தமாக படமாக்கியிருப்பார் பாண்டியராஜன். மாப்பிள்ளைக்கு சரியான உயரம்தானா பொண்ணு அப்படிங்கிறத காட்சி அமைச்ச விதம் எந்த ஒரு டயலாக்கும் இல்லாமல் வெறும் பின்னணி இசை மட்டுமே வச்சு படமாக்கியிருப்பாங்க. அந்த பின்னணி இசை இன்றும் இரவு நேரத்தை எல்லாம் தாளாட்டிக்கிட்டு தான் இருக்கு. இந்த ஆண்பாவம் படத்தோட அடுத்த கேரக்டர் ரேவதி. மிகவும் குறும்பு கலந்த பொண்ணா பூர்ணம் விஸ்வநாதன் அவரோட மகளா நடிச்சிருப்பாங்க. ஒரு சமயத்தில் விபத்துனால ரேவதி ஊமையாகிடுவாங்க. ஒரு துள்ளலான கதாபாத்திரத்தை எப்படி ஒரு சோகமான கதாபாத்திரமாக வடிவமைக்கலாம் அப்படின்னு காட்டியிருந்தாலும் இடையில எல்லாம் இயக்குனருக்கு உள்ள தனித்திறமை போல ஒவ்வொரு இடத்துலையும் ரேவதி எந்த விதமான வசனம் இல்லாமல் பின்னணி இசை மூலமாகவே கதையை நகர்த்திருப்பார் பாண்டியராஜன்.